நண்பர்களே, இது பிக் பேஷோட இறுதிப் போட்டி. சிட்னி சுப்ரீம் மோட்டார்ஸ், மெல்பர்ன் மரூடர்ஸ். இரண்டு நகரங்களின் 4 டீம் வந்துச்சு. அதாவது சிட்னி ரெண்டுமே சிட்னி. அதாவது எலிமினேஷன் 1ல வந்து சிட்னி வந்து விளையாடுனாங்க. பிளே ஆஃப் 1ல வந்து மெல்பர்ன் விளையாடுனாங்க. மெல்பர்ன் அதுக்கப்புறமா எலிமினேஷன் 2ல வந்து சிட்னியும் மெல்பர்னும் விளையாடுனாங்க. இப்போ ஃபைனல் வந்து சிட்னி மெல்பர்ன் மறுபடியும் விளையாடுறாங்க. ஸோ 2 நகரங்களில் 4 டீம் இருக்கு. அதனால 4 டீம் 2 டீம் இருந்துச்சு, சிட்னி மெல்பர்ன். அதுல மெல்பர்ன் தான் ஜெயிச்சது. மெல்பர்ன் மரூடர்ஸ் 126 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சது. சிட்னி ஒரு கைதான் வாங்கி இருந்துச்சு. ஆனா வந்து சில ஓவர்கள் மெல்பர்ன் ஒரு கை வாங்கி இருந்துச்சு. அதனால மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வரவே முடியல. ஏன்னா மெல்பர்ன் அந்த மாதிரி பவுலிங் போட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸே அவ்வளவா கட்டுக்குள்ளப்படுத்துறாங்க. மெல்பர்ன் கட்டுக்குள்ளப்படுத்தி சிட்னிய ஒரு 59 இல்லைன்னா 45 இந்த மாதிரி நிலைமையில இது பண்ணனால 126 ரன் வச்சாங்க. அதே ஒரு பவர்பிளேல ஒரு 50 ரன்னோ 60 ரன்னோ அடிச்சிருந்தாங்கன்னா சிட்னி 170 180 அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுல வந்து மெல்பர்ன் கரெக்டா பவுலிங் போட்டதுனால தப்பிச்சாங்க. மெல்பர்ன் கரெக்டா பவுலிங் போட்டதுனால மெல்பர்ன் டீமே தப்பிச்சாங்க. சிட்னி மாத்திட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல தான் ரன் கொஞ்சம் அதுவும் அந்த ஸ்பின்னர் ஒரு ஓவர்ல குறைய அந்த போலர் ரொம்ப குறைஞ்சிச்சு. தவிர ஸ்பின்னர் ஒரு மீடியம் அளவுக்கு மீடியமா கொஞ்சது தவிர ரொம்பலாம் குறையல. அதனால சிட்னி வந்து ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இப்படி கோட்டு விட்டாங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இப்படி கோட்டு விட்டாங்க. பாருங்க, ரன் அவுட்டு நிறைய ரன் அவுட்டு. இது 6 விக்கெட் வரைக்கும் ரன் அவுட்டு நாங்க நிறைய கோட்டு 6 விக்கெட் வரைக்கும் ரன் அவுட்டு டச் அவுட். அந்த மாதிரி பவர் பிளேல 3 விக்கெட் விட்டாங்க. ஸோ பவர் பிளேல 3 விக்கெட் விட்டா பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்க்கு ப்ரெஷர் இருக்கும். பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொறுமையா விளையாடுவாங்க. ப்ரெஷர் தாங்கணும், ப்ரெஷர் ஏற்றுக்கிட்டு பொறுமையா விளையாடுவாங்க. ரன் ரேட் கம்மியாகும், உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாகும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் போலிங் வந்து நல்லா பார்த்துக்கும். போலிங் வந்து நல்லா போடணும்னு சொன்னோம். ஆனால் ஒரு போலிங் மோசமான போனாங்க, பேட்டிங் மோசமான பண்ணாங்க. இதனால ஈஸியா மெல்பர்ன் மரூடர்ஸ் வந்து சாம்பியன் ஆயிட்டாங்க. மெல்பர்ன் மரூடர்ஸ் 2 விக்கெட் தான் வாங்கிச்சு. அதுவும் ஸ்டம்போர்டினோட 50 ரன் அடிக்கும் போதே தேவையில்லாம ஷார்ட் அடிச்சு அவுட் ஆயிட்டான்.
அதனால மெல்பர்ன் மரோடாஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் சிட்னி சுப்ரீம்ஸ் கொஞ்சம் தசை கூத்துக்கணும். பாட்லேயே ஓவர்லேயே 3 விக்கெட் தாங்க பாருங்க. அந்த மாதிரி விக்கெட் விடாம ஒரு அளவுக்கு தாக்க போச்சுன்னாங்கன்னா சிட்னி சுப்ரீம்ஸ் ஜெயிச்சிருக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ சிட்னி சுப்ரீம் ஜெயிக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா மெல்பர்ன் இது பண்ணாரு, அடிரடியாச்சுட்டாங்க. அதனாலதான் இது பண்ணக்கூடாது, விக்கெட் விடக்கூடாது. 3 விக்கெட் தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர ஆல்ரவுண்டர்ஸும் சரி, பேட்ஸ்மேனும் சரி, என் போலர்ஸும் சரி ஸ்பெஷல் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷலா இருப்பாங்க. அவங்க அடிக்கணும், விக்கெட்டை காப்பாற்றணும். 180 190 அந்த ரன் அடிக்கணும்னா ஒரு பாலும் விடக்கூடாது, ரன் அடிக்கணும், ஃபேஸ் பண்ணணும். இதனால அவங்க விக்கெட் கடகடனா விழும். அதான் இப்ப சிட்னிக்கு நந்தீங்க ஒரு 66 ரன்களா, ஒரு 80 ரன்களா விக்கெட் ஆச்சு. 6 விக்கெட்டு. 7வது பேட்ஸ்மேன் தான் ஓரளவுக்கு பொறுமையா விளையாடி இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க தான் விளையாடுனாங்க தவிர மற்றபடி யாருமே பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்ணதே கிடையாது. அந்த டீம் போலர்ஸும் சரி ஒரு 2 விக்கெட் தான் எடுத்தாங்க. இன்னும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டா மெல்பர்ன் தோத்துக்க வாய்ப்பு 100% இருக்கு. அதை கவர் விட்டாங்க. போலிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. போலிங் சுமாரா போட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சுப்பாங்க. சிட்னி சுப்ரீம்ஸ் ஜெயிச்சு சாம்பியன் ஆயிருப்பாங்க. பாருங்க விக்கெட் தேவ் அங்க ஒரு ஃபீல்ட் இல்லைன்னு அவர் நினைச்சு அந்த ஒரு ஷாட் அடிச்சாரு, விக்கெட் ஆயிட்டாரு. இந்த விக்கெட் பெருசா ஒன்னும் பாதிப்பு ஏற்படுத்தல. ஏன்னா 9 அடிச்சிருக்காங்க மெல்பர்ன் மரோடாஸ் இது வரைக்கும். இந்த விக்கெட் இன்னும் பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்ணதே இல்ல. ஈஸியா ஜெயிச்சாங்க மேட்ச. கொஞ்சம் நம்ம ஈஸியா இது பண்ணிருக்காங்க. இதுதான் மேனோட மேட்ச். ஏன்னா இவதான் மேனோட மேட்ச்.